செய்தியின் நேரத்தில் தயவு செய்து அமைதியாகவும் செய்தியிலே உங்களோட கவனம் இருந்தால்தான் இந்த செய்தியே விளங்கும், இல்லைன்னா ஒன்றுமே விளங்காது. எனவே சரியான முறையில் வேதமும் நீங்களும் உங்களுடைய ஆவியும் தேவனோடு கூட இருக்கும்படியாக நான் மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபிரேயருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. எனது ஆனபடியால் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின் வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கே பயந்திருக்க வேண்டும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன செய்யல. அப்போ வசனங்களை எப்படின்னா தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாக, ஏனென்றால் இது வெள்ளிக்கு ஒப்பாயிருக்கிறது, உருக்கி எடுக்கப்பட்ட கர்த்தருடைய வசனம். எனவே அதை விசுவாசத்தோடு கேட்டு நீங்கள் அப்பியாசப்படுவீர்களே ஆனால் பிரயோஜனமடைவீர்கள். இந்த உலகத்திலும் அவருடைய இளைப்பாறுதலில் பங்கடைவீங்க. இப்போ நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த கிழமை வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்றார். இந்த நாளிலே வறண்ட நிலம், அந்த வறண்ட நிலத்திலே ஒரு செழிப்பு வர வேண்டும். அந்த செழிப்பு எப்படி வருகிறது என்பதை குறித்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். போதும். வறண்டு போன இந்த நிலத்தின் மேல என்னத்தை? வறண்டு போன நிலத்தின் மேல என்னத்தை? ஆறு. ஆறுகள் உண்டாக்குவேன், ஊற்றுவேன் அல்லது உண்டாக்குவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தால் நமக்குடைய வாழ்க்கையிலே செழிப்பு வர ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஆறுகளை குறித்து சில காரியங்களை இந்த மாலை வேளையிலே தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பேர் என்னன்னா பைசோன். அது என்னது? ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அங்கே என்ன நடக்கும் என்றால் அவ்விடத்தில் என்ன விளையும்? பொன் விளையும். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தின் பொன் நல்லது, அங்கே கற்கள் எல்லாம் உண்டாகும் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இதில் எத்தனையோ பகுதிகள் இருந்தாலும் கூட ஒரு பகுதியை உங்கள் முன்னிலே வைத்து அது தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றும், நான் கற்றுக்கொண்டு தேறி அதிலே எப்படி நடக்க வேண்டும் என்கிறதை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே, நம்முடைய இருதயங்களிலே அதை என்ன செய்வார் என்று சொன்னார்? ஊற்றுவாராக. அந்த இருதயத்தின் பலகையிலே அதை எழுதுவாராக என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த 4 ஆறுகளிலே ஒரு ஆறு எங்கே ஓடுகிறது என்றால் ஆவிலா தேசம் முழுவதும் ஓடுகிறது. அங்கே என்ன நடக்கிறது என்றால் பொன் விளைகிறது.
இந்த பொன்னை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்த்தால் எப்படின்னா எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பகுதி தான். 1 பேதுருடைய புத்தகம் 1 அதிகாரம் 7 அழிந்து போகிற பொன் என்ன நடக்கும் என்றால் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு என்ன நடக்குனா இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா இந்த இடத்துல பொன்னை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் பேதுரு என்றால், பொன் என்றால் விசுவாசம் என்று பார்க்கிறோம். நமக்கு விசுவாசம் என்று சொல்லும் பொழுது இதை குறித்து எத்தனையோ காரியங்களை பேசலாம். விசுவாசம் பெரிது, விசுவாசத்திலே பெரியவனான போது, விசுவாசம் வர்த்திக்கப்பட்ட போது, அவன் விசுவாசித்ததினாலே, இப்படி அது மட்டுமல்லாமல் வேதத்தில் இருக்கிற எத்தனையோ சம்பவங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீ நான் இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்ட அற்புதங்களை செய்தார். அதேவேளை எத்தனையோ பேர் தாங்களாகவே விசுவாசித்து போய் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். இப்படி விசுவாசமானது ஒரு பெரிய கடல் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இல்லையா, அங்க ஆபிரகாம்லேருந்து நாம் எல்லாம் நோவா எல்லாரும் விசுவாசத்தில் குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மாலை வேளையிலே விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறது எபிரேயனு காக்கியோன் 11 அதிகாரத்தில் 1 இவ்விதமாக வர்ணிக்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எனக்கு இப்ப 64 வயசு. 16 மாதிரி இருக்கா? அது சரி. ஆனா நான் எத்தனையோ புத்தகங்கள் பார்த்தேன், டிவியில பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். என்னன்னா மனுஷனுக்கு என்ன இருக்குதான்? இருதயம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. என்ன இருக்குது? இருதயம் இருக்குன்னு போட்டிருக்கு. அதே வேளை சிலர் சொல்றாங்க என்னன்னா, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு முதல்ல என்ன உருவாகுமா? இருதயம் தான் உருவாகும் அப்படின்றாங்க. அந்த இருதயத்திலிருந்து தான் உடம்பெல்லாமே எல்லாமே நடக்குது அப்படின்றாங்க. வேதம் கூட அதுதான் சொல்லுது, இருதயத்தின் நினைவினா இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா இந்த இருதயத்தை நான் ஒரு நாளும் பார்க்கல. இந்த இருதயத்தை வேதம் சொல்லியும் பார்க்கல, உலகம் சொல்லியும் பார்க்கல. ஆனால் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது நின்று போச்சுன்னா எல்லாம் நின்று போயிடும். அப்படித்தானே இருக்குது. அப்ப அதை விசுவாசிக்கிறேன். அதே வேளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, பரலோகம் இருக்குது அப்படின்றத எவனும் போயிட்டு வந்து எனக்கு சொல்லலை. அப்படி வந்த ஒரு ஆளை நான் இது வரைக்கும் ரொம்ப பேர் போயிட்டு வர, அதெல்லாம் வேற விஷயம், அதை நான் பேசல. ஆனா பரலோகத்துக்கு செத்து போய் மறுபடியும் நான் போனேன், அங்கே இப்படி இருக்கிறது அப்படி இருக்குன்னு யாரும் சொன்னதாக எனக்கு தெரியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பத்மு தீவிலே தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், அவனை ஆவிக்குள்ளாக்கினார் என்றும், சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியது எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும் எழுது என்று சொல்லியும், 1 வெளிப்படுத்தல் 1:1 1:10 நாம் பார்க்கிறோம். நீங்க 19 வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு நடக்கிறவைகளையும் நீ எழுது அப்படின்னு இருக்கு. அப்படித்தானே? என்னது? அவனை தரிசனத்துக்குள்ளாக்கி ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரலோகம் இப்படித்தாப்பா இருக்கும், அங்க சிங்காசனம் இருக்கு, அங்க அக்கினி கடல் இருக்கு, அங்க பளிங்கு கடல் இருக்கு, அங்க என்ன இருக்குன்னு சொன்னா அந்த 4 ஜீவன்கள் இருக்கு. இப்படி எல்லாம் பல காரியங்களை அவனுக்கு காட்டி, இவைகள் எல்லாம் எழுது, இவைகள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் அவனை கொண்டு கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய அத்தனை காரியங்களை எழுதினார். இந்த எழுதப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் அந்த மனிதனை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், 96 வயது நிரம்பின யோவானை பத்மு தீவிலே கொண்டு போய் அடைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் எரிகிற எண்ணெயிலே அவனை தூக்கி போட்டார்கள். அவன் சொன்ன என்ன தெரியுமா? இந்த பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் என்ன திருப்பி போடுங்க இல்லையா? பேதுரு கேட்கும்போது இவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், அவன் காரியத்தை நான் அறிவேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியதை நான் அறிவிப்பேன். அதே வேளையில என்னன்னு சொன்னா, அவன் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளெல்லாம் போனதுக்கு பிறகுதான் எல்லாம் நடக்கும்.
பரிசுத்தவான்கள், அது மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர்களிலே ஜீவனோடு கடைசியாக இருந்த ஒரே ஒரு மனிதன் யோவான் தான். மற்ற எல்லாருடைய கழுத்து போயிடுச்சு. அப்படிதானே? வேதத்தில் எல்லாருடைய கழுத்து, யாக்கோபுடைய கழுத்து போனோடனே பேதுருடைய கழுத்தையும் அறுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தான். எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவரே பேதுருவை விடுதலை செய்திரே, ஏன் இந்த யாக்கோபை ஒப்பு கொடுத்து, ஏன் பரிசுத்தவான்களை ஒப்பு கொடுத்தீர் என்கிற பல கேள்வியில். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று சொன்னால், இந்த பூமியிலே இது தானப்பா புதிய ஏற்பாடு. நேற்று உபவாச கூட்டத்தில் நான் பேசும்போது பேசினேன், என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானாகிய ஆபிரகாமுக்கு நீ வா, உன்னை ஆசீர்வதிப்பேன். புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானாகிய உங்களுக்கும் எனக்கும் வா, உனக்கு என்ன தருவேன் என்று சொன்னா, பாடுகளை தருவேன். அப்படித்தானே? அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவ பக்தியாய் இருக்க மனதாய் இருக்கிற யாவரும் இதுதானே நமக்கு கொடுக்க. அக்கினி இருக்குது, பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, சிங்கக்கபிகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. பின்னுக்கு பார்ப்போம். அப்போ இதெல்லாம் செய்து தான் ஆண்டு என்ன செஞ்சார்னா, அவனுக்கு இந்த தரிசனத்தை காட்டினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்போ எழுதப்பட்டவைகளையே தான் நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை எப்படி சொன்னால் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறார். பாருங்க, 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4:18 வாசிங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எது? காண்கிறவைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாம்? அநித்தியமானவைகள். காணாதவைகள் தான் நித்தியமான. எது? அங்க இருக்குதுன்றார். அந்த காணாத நித்தியத்தை நோக்கித்தான் நாம் இங்கிருந்து போகிறோம். எனவே தான் தந்தை பாடும்போது பாடுகிறார், காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம் என்று சொல்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப காணாதவைகள் நித்தியமானவைகள், நித்தியமானவைகளை நாடுகிற நமக்கு பஞ்சுமெத்தையின் வாழ்வு அல்ல. வேதம் எங்கேயும் அதை வலியுறுத்தவில்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால், 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நமக்கு எப்படி லேசான உபத்திரவம் கொடுத்திருக்கிறது. எதுக்கென்றால், அதிக நித்திய கனமகிமை நமக்கு உண்டாக்கும்படி இருக்கா? எப்படி இருக்கு? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணாத படைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அப்ப நமக்கு என்னது வச்சிருக்காரு ஆண்டவர்? ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு முதல்ல என்ன வச்சிருக்காரு? உபத்திரவம், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருப்பு, இப்படித்தானே இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யோபு இதை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு. எப்படி? 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு என்னதான்? ஆமா. அப்படின்னு என்னது? எங்க வச்சு புடமிடுவாரு? இந்த பூமியில வச்சு தான் நம்ம புடமிடுவாரு. ஏன்னா ஆலயம் கட்டுறதுக்கு முன்பதாக கல் என்ன செய்யணுமா? வெளியில் வச்சு எல்லாம் சேஃப் பண்ணிடணும். அறுக்க வேண்டிய இடமெல்லாம் அறுத்து கொண்டாந்து என்னதான் ஆலயத்தில் அப்படியே வச்ச, அதுக்கு வச்சுட்டு அதை அப்படியே கட்டுறது. ஆலயம் கட்டுற இடத்துல என்ன கேட்கக்கூடாது? சத்தம், வாட்சி சத்தம், சுத்தியல் சத்தம், இதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ என்னது? வெளியிலே எல்லாம் பணி தீர்க்கப்படணும். அப்படியா இருந்தால் அங்கே ஆலயம் கட்டுறதுக்கு இங்கே பணி தீர்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பேதுரு அதான் சொன்னார், எப்படின்னா, அழிந்து போகிற பொன் சோதிக்கப்பட்டு புகழ்ச்சியும் கனமும் நமக்கு என்ன செய்யும்? உண்டாக்க. அப்படி இப்போ அதே அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 18ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திரும் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து. போதும். என்னதான் முதல் வசனம்? என்னது? உபத்திரவம், சோதிக்கப்படுவீங்க, அப்படிதானே? 2ஆம் வசனம் என்ன? நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததுமான மகிமை நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷத்தில் என்ன செய்றீங்க? களி கூர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எதற்காக களி கூறுகிறார்கள் என்று சொன்னால், அடுத்த வசனத்தை சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. என்னது? ஆத்தும ரட்சிப்பை அடைகிறதற்காகத்தாங்க இத்தனை பாடுகளும்.
இந்த ஆத்துமா கடைசியில போய் ஆண்டரோட சேரணும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போன போது இந்த ஜீவனுள்ள ஆத்துமா போய் பரலோகத்தில் ஆண்டரோடு கூட சதா காலங்களில் வாசம் பண்ணணும். இல்லைன்னா இந்த ஆத்துமா நித்திய நரகமாகி அந்த இடத்துல போய் என்ன செய்யணும்னா அநேக வேதனைகளை அடையும். இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்தும ரட்சிப்பு எப்பங்க நடக்கும் அப்படின்னு கேனா, இந்த மகிமை உள்ளதாக இந்த சரீரம் எழுந்திருக்கும் போது அந்த ஆத்தும ரட்சிப்பு நம்ம வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், போதும் மகிமை உள்ளதாக இது எழுந்திருக்கும். அப்பதான் இந்த ஆத்தும ரட்சிப்பு, இந்த ஆத்தும ரட்சிப்பு நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அது வரைக்கும் என்ன இருக்குன்னு சொன்னா நமக்கு பாடுகள் தான் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? வேதனை. சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த சபையில பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கடினமான உபதேசம். விசுவாசனா 4 விசுவாசத்தை பற்றி பேச வேண்டியதானே? அது தொட்டோன்னு சுகமாயிருச்சு, இவர் தொட்டார், இதுதானே பேசணும். அதை விட்டுட்டு இப்படிப்பட்ட இங்கே கேளுங்க, ஒன்று சொல்லுகிறேன். வேதத்தில் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உபதேசம், ஒன்று சுவிசேஷம். சுவிசேஷம் ரட்சிக்கப்படுகிறதற்காக, உபதேசம் பரிசுத்தப்படுகிறதற்காக. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தார்கள். அது வேற. சுவிசேஷம் இயேசு நேசிக்கிறார், நல்லது. ஆனால் இதை செய்தால் அங்கே பரம அழைப்பின் பந்தய பொருளை நீ பெறுவாய். இதுதான் சத்தியம். இதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க அதை சொல்லாம இயேசு நேசிக்கிறார் நினைச்ச மாதிரி எல்லாம் எல்லாரும் கட்டுற மாதிரி சபையை நானும் கட்டுவேன்னு சொன்னா இந்த இடம் போதாது. எனக்கு இந்த இடம் எனக்கு போதாது. ஆனால் இதுதான் சத்தியம், இதுதான் உன்னை நிலையாய் நிறுத்தும், இதுதான் உன்னை தேவ சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என்கிறதை சொல்லுவதற்காக தான் தேவன் அழைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப என்னது? மகிமை உள்ளதாக எழுந்திருக்க வரைக்கும் நமக்கு பாடுகள் இருக்கு, நமக்கு பிரச்சனைகள் இருக்கு, நமக்கு அக்கினி இருக்கு, நமக்கு சிங்கக்கபிகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் பார்த்த ஸ்கொட்லாந்து நான் ஒரு முறை வாசிச்சு நான் சொல்லியிருக்கேன். அங்க என்னது, ஒரு சின்ன பையனை கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா நிறுத்தி வச்சுட்டு தகப்பனையும் தாயும் பார்க்கிறாங்க. பார்த்து சொல்றாங்க, இப்ப இந்த புள்ளையை எரிக்க போகிறோம். எரிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் கர்த்தரை மறுதலித்து விட்டால் 3 பேரை விடுதலை செய்கிறோம். அப்ப என்னது, அந்த பையன் நிக்கிறான். நிற்கும் போது தகப்பனையும் தாயும் பார்க்கிறான். எங்க ஆண்டவரை மறுதளிச்சிருவாங்களோ அப்படின்னு அவன் சொல்றான். அம்மா, டேடி, மாமி என்ன செஞ்சிடாங்க? ஆண்டவரை மறுதளிச்சிடாங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பாவோட இருப்பேன், நீங்களும் அங்க வந்துருங்கன்றான். நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னாக்கோ, இப்போ நான் அன்றைக்கு பார்த்த இரத்த சாட்சிகள் என்று சொல்லும் பொழுது சிங்கங்களை விட்டு அவர்களை என்ன செய்யறாங்க, போய் கடிக்க வைக்கிறாங்க. அவர்களை மன்னன் என்ன தெரியுமா செஞ்சான்? ஹீரோ அவன் என்ன தெரியுமா, ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பிடிச்சி அந்த தூண்களிலே கட்டி அவன் நடக்கும் போது அவனுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக இந்த கிறிஸ்தவர்களை எரித்தான். இதுதான் சரித்திரம். ஏன் ஆண்டவரை இதெல்லாம் செய்ய விட்டீர்? இத்தனை பாடுகளும் நீ எனக்காகப்படும் பொழுது அங்கு உனக்கு மகிமையான ஒரு காரியத்தை சொல்லி என் மடியில் வைத்துக் கொள்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப என்னது, இயேசு மறுதலிக்காங்க நான் சொல்றேன். நமக்கு தெரியும், வன்னியா என்று சொல்லப்படுகிற ஒரு வாலிபன் ரஷ்ய தேசத்தில் என்ன நடந்தான்? இயேசுவுக்காக நின்றான். நானா இருந்தா நிப்பனான்னு தெரியல, உண்மையை தான் சொல்றேன். கடும் குளிர், அடி, வேதனை, எத்தனையோ பாடுகள், அவனை தூங்க கூட விட மாட்டாங்க. ஆனாலும் அவன் கர்த்தருக்காக. நமக்கு ஒரு துண்டு பிரதி கொடுக்கிறது கஷ்டமா இருக்கு. நமக்கு என்னது, ஆண்டவருக்காக நான் வைராக்கியம். என்னத்த வைராக்கியம்? என்ன வைராக்கியம்னு கேட்க, சாதாரணமான ஒரு துண்டு பிரதையை கொடுத்து இயேசுனை நேசிக்கிறான்னு சொல்ல முடியாத உங்களுக்கும் எனக்கும் என்ன வைராக்கியம்? கேளுங்க. இப்படிப்பட்ட நாமளா போய் அவனோட வன்னியா மாதிரி போய் நிக்க போறோம்? பாடுகளை ஏற்றுக்கொள்ள போகிறோமா? தேவனுக்காக ஜீவனை கொடுக்க போறோமா? பேதுரு மாதிரி தான் நம்ம பேசுறதுல கெட்டிக்காரன். மறிக்க வேண்டியதா இருந்ததில் உமக்காக நான் மறிப்பேன். பட்டயம் வந்தா ஓடுகிறோம், தெரியாதுன்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கொலை செய்யப்பட்டார்கள். எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, வேத புத்தகத்துக்கு அடுத்தபடியாக உலகத்திலே அநேக பிரதிகள் எடுத்ததும் அநேக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டதுமான ஒரு புத்தகம் என்ன தெரியுமா? மோட்ச பயணம்.
தானே? மோட்ச பயணம் எத்தனை பேர் வாசிங்கள? மோட்ச பயணம் என்கிற அந்த புத்தகம் தான் என்ன செய்யணும்? மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்தை எழுதின அந்த மனிதனாகிய ஜான் பனியன் எப்படின்னா, எங்கேயோ இருந்து நல்ல ஜூஸ் குடிச்சு நல்ல சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கும்போது அத்தனையும் பாடுகள் கண்ணீர்கள் மத்தியிலே அவன் அந்த விலையேற பெற்ற காரியத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்தான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வாழ தெரியாமலா? அவங்களுக்கெல்லாம் வாழ தெரியாமலா? இந்த உலகத்தில் அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடுறதுக்கு ஒரு வழி இல்லையா? போயிட்டு ஒரு கமம் தொழிலில் போயிட்டு நான் உனக்கு செய்கிறேன்னு சொன்னா ஒரு 2 ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா? சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வழி இல்லையா? ஆனாலும் ஜீவனை தேவனுக்காக விட்டார்கள். இன்னைக்கு பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் அவர்களை அணைத்துக் கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா இயேசு கிறிஸ்து நீங்கள் அந்த இதில் பழைய பரிசுத்தமான இந்த நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் இல்லையா எத்தனை பரிசுத்தவான்கள் கொண்டு போய் சிங்கங்களுக்கு போட்டுட்டு வேடிக்கை பார்த்து கைத்தட்டி மகிழ்ந்த நாட்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாது சுந்தர சிங்கை கொண்டு போய் தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். தன்னுடைய குடும்ப பாரம்பரியம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். போய் புதக்குழியில் போட்டு மூடுனாங்க. சத்ரசிங் என்ன தெரியுமா செஞ்சாங்க? தோல்ல கட்டி தண்ணீரை ஊற்றி நல்ல இறுக கட்டிட்டு வெயில போடுவாங்க. ஏன் தெரியுமா? அது இறுக 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 அந்த மேலெல்லாம் அப்படியே இதாகும். ஆனாலும் கிறிஸ்துவை மறுதலியாதபடிக்கு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாங்க. இன்றைக்கு மாலில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எபிரேயர் 11ஆம் புத்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அந்த புத்தகத்தில் அந்த வசன அதிகாரத்தில் என்ன தெரியுமா இருக்கு? இவர்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருந்த கடைசியில் இப்படி 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 காரியங்கள் சிங்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க, அக்கினி கோபு. அதில் என்ன நடந்ததுன்னா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை கடைசி வசனத்தை பார்க்க மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற அவர்கள் சம்மதித்தார்கள் என்று போடப்பட்டது. நீங்க ஒரு வார்த்தை மறுதலிச்சிட்டீங்கன்னா போதும், உங்களை விடுதலை செய்திருவோம். நான் இருந்த ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை நீங்க சொல்றதே சரி, நான் செய்வேன். அது மாதிரி தான் அவர்கள் என்ன செய்தார்களாம்? மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். எந்த நாளும் வேதனை, எந்த நாளும் வேதனை, எந்த நாளும் தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுவாங்க. ஆண்டவரே ஆண்டவரே வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பலிபீடத்துக்கு கீழே இருந்து ஆண்டவரே நீதி கிடைக்கணும், நீதி இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அப்போ தான் என்ன தெரியுமா? இதெல்லாம் தாங்கி 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 போனதுக்கு பிறகு தான் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அப்போ தான் இருக்குது. வாசிங்க 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுக்கள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். 21ஆம் வசனத்தை வாசிருங்களே. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. எப்ப இதெல்லாம் நடக்குது? வெளிப்படுத்தின கடைசி அதிகாரத்துக்கு முதல் அதிகாரத்தில் போட்டு, கடைசி அதிகாரத்துக்கு 22ஆம் அதிகாரம் கடைசி, அதுக்கு முதல் அதிகாரத்தில் தான் போட்டிருக்கு என்னது? கண்ணீரை துடைப்பேன். இப்போ என்னென்னா அடிக்கடி கண்ணீரை துடைக்கிறாங்க மேடையிலேருந்து. நான் சொல்கிறேன், தேவன் இந்த உலகத்தில் நம்ம கண்ணீரோட வாழ அனுமதிக்க மாட்டார். இந்த உலகத்திலையும் கர்த்தர் நம்முடைய கண்ணீர்களை துடைப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எல்லாம் உண்மைதான். ஆனால் பல பாடுகள், பல வேதனைகள், பல நெருக்கங்கள், பல சஞ்சலங்கள், காரி துப்புகிற நிலைமை, அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு தூசிக்கப்பட்டு எப்படியெல்லாம் வாழ்ந்து டெய்லி கண்ணீர் விடலாம். ஆனால் அந்த கண்ணீர் எப்போ தெரியுமா தேவன் துடைப்பாரா? சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீரை அப்போ தான் துடைப்பாராம். ஏண்டர் அப்போ துடைக்கணும் எனக்கு தேவையில்லை. எப்போ துடைக்கணும்? இப்போ தான் துடைக்கணும். அப்படி தானே? எப்போ துடைக்கணும்? இப்போ. என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் தான் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. தேடி பார்க்குறான்,
தேடி பார்க்கும்போது தூதன் சொல்கிறான், முந்தினவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சா பையனி, அதை யோசிக்காதன்றான். அப்படி தானே இருக்கு, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போன. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ பாடுகள் எல்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குன்னா, தேவனோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துது. இதைத்தான் நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தெளிவாக கொடுத்துருக்கார். தெளிவாக கொடுத்துருக்கார். ஒன்று நித்திய ஜீவன், அப்படி தானே சொன்னார், நித்திய ஜீவன். ரெண்டாவது உனக்கு பாடு. நீ பாடுபட்டால் தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். அப்போ ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதுக்காக கூப்பிட்டு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகச் செய்வேன். நல்லது தான், இந்த உலகத்துலையும் செய்யத்தான் செய்கிறார் கர்த்தர், இல்லாமல் இல்லை. நம்முடைய இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், நல்லா உடுத்திருக்கோம், சாப்பிட்ருக்கோம், சந்தோஷமாக இருக்கணும், அதெல்லாம் கர்த்தர் தந்தது தான். நான் என்ன பொறுத்தவரையில் எங்களுடைய பலத்தினால ஒன்றும் வரல, எங்களுடைய ஞானத்தினால வரல, தேவன் கொடுத்தது தான். ஆனால் கடைசியாக இதெல்லாம் சந்திச்சு போனவங்களுக்கு கர்த்தர் கண்ணீரே துடைப்பார். கண்ணீரை தொடப்பார். காணப்படாதவைகள் நிச்சயம். அந்த நிச்சயத்தின் மேல் வாஞ்சியாக இருந்தால் அந்த ஆத்தும ரட்சிப்பை நான் நீங்களும் பெறுவோம். அந்த ஆத்தும ரட்சிப்பை பெறுவோம். அடுத்தது எபிரேயனுக்கு ஆக்கினோன்னு சொல்லும்போது சொல்கிறான், இது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அப்போ அது எப்போ? சரீர மீட்பு ஆத்தும ரட்சிப்பை அடைகிற போது. வாசிக்கலாம் ரோமர்கள் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். என்னது? அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு எப்போ? நம்மளை பார்த்தோமே, மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும்னு பார்த்தோமா? ரொம்ப பேருக்கு எப்போ பார்த்தேன்? போன செய்தியில் பார்த்தோம் தானே. மகிமை உள்ளதாக எப்போ எழுந்திருக்கும்? அந்த கடைசி காலம் கேட்கும்போது தான் எழுந்திருக்கும். மரித்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறது இல்லை, முந்திக் கொள்கிறது இல்லை. ஆனாலும் கடைசி கால சத்தம் கேட்கும் பொழுது மகிமை உள்ளதாய் நானும் எழுந்திருப்போம். அப்போத்தான் நமக்கு என்ன நடக்கும்னா, இந்த ஆத்தும சரீர மீட்பு அது நடக்கும்போது என்ன நடக்குன்னா, புத்திர சுவிகாரம் வருவதற்காக நாம் என்ன செய்யணும்னா, காத்திருக்கிறவர்களாய் நாம் நமக்குள்ளே தவிக்கிறவர்களாய் காணப்படும். அந்த புத்திர சுவிகாரத்தை யார் பெறுவார்கள் அப்படின்னு சொன்னால், கலாத்தியருடைய புத்தகத்தில் கலாத்தியர் 3:26, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து, அதாவது இயேசுவை விசுவாசத்தினாலே பற்றி கொள்வோமே, ஆனால் நாம் தேவனுடைய புத்திரராக இருப்போம். அப்படிதானே? அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை பெறுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இதை எங்கே இருந்து பெறுகிறோம் என்றால், கலாத்தியருடைய புத்தகம் 4:7 வாசிங்க. ஆகையால் இனி நீ அடிமையா இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். எப்ப? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர்கள் எப்படி அடிமையாய் இராமல் புத்திரராக மாறுகிறார்கள். நீ புத்திரரானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். எப்ப? இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்றால், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்போது, அது எப்படி விடுதலை பெற முடியும்னா, வேற எந்த வழியும் கிடையாது. கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற அந்த பற்றுதலும் அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியும். செய்தி விளங்குதா உங்களுக்கு? நானும் பேசிக்கிட்டே போறேன். விளங்கலையா? சரி, விளங்காட்டி இன்னொரு போட்டு பாருங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் என்ன தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். அவர்கள் யார் அப்படின்னா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய சுதந்திரர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியா இருந்தா நானும் நீங்களும் தேவனுடைய சுதந்திரராய் இருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 3:21 கடைசி பகுதி வாசித்தீங்கன்னா சொல்றாரு, என்ன தெரியுமா? எல்லாமே உங்களுடைய, எல்லாமே என்னுடையது, எல்லாமே என்னுடையதுன்னு சொல்லுங்க.
எது எல்லாம் என்னுடையது அப்படின்னா அந்த 22ஆம் வசனம், நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது. நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையதே. நீங்கள் கிறிஸ்துடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்படிதானே? நீங்க யாரு? கிறிஸ்துடையவர். கிறிஸ்து அது எல்லாமே நம்முடையதான். ஆண்டவர் நமக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். மேன்மையான எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். அதனால தான் என்ன செய்கிறார்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்குறார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு நல்ல சர சுகத்தை கொடுக்குறார், நம்முடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். எல்லா விதத்துலையும் என்னென்னா எல்லாமே உங்களுடையது, எல்லாம் உங்களுடையது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ நாம் பிள்ளைகளானால் கிறிஸ்துனுடையவர்கள், கிறிஸ்துவனுடையவர்களானால் நாம் சுதந்திரம். இது எப்போ நடக்கும்? கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபட்டால், நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபடணும். இதெல்லாம் அடைகிறதுக்கு எப்போ வரணும்? கிறிஸ்துவோடு கூட பாடுபடணும். கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் நாம் ஆளுகையும் செய்வோம் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். எப்படியா? நாம் மகிமைப்படணும், என்ன செய்யணுமா? பாடுபடணும். பாடுகள் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. பாடுகள் தான் கிறிஸ்தவ ஜீவியம். பாடுகளின் வழியாகத்தான் நாம் போகணும். இப்படி எல்லா பாடுகளின் ஊடாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனால் தேவன் எப்போயும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்முடைய திராணிக்கு மிஞ்சி எதையுமே கத்த நம்ம அனுமதிக்க மாட்டார். என் பிள்ளைக்கு இத்தனை கிலோவுக்கு மேலே தூக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியும். அதுக்கு மேலே ஒன்றும் கொடுக்க மாட்டார். இவ்வளவுதான் என் பிள்ளைக்கு முடியும், இவ்வளோதான் முடியும், அதுக்கு மேலே செய்ய மாட்டார். நம்ம பிள்ளைகளுக்கு மேலே நாம் எவ்வளோ அனுபவிக்கும் போது பரமபிதா நம்மிலே எவ்வளோ அனுபவிப்பார் இல்லையா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா அதிலும் விசேஷித்தவர்களை அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு நாள் கெட்டதை கொடுக்க மாட்டார். இவன் அப்பத்தை கேட்டான கொடுப்பான், மீனை கேட்டான கொடுப்பான். ஆனால் அவர் என்ன தெரியுமா கொடுப்பாரு? கேட்காமலே எல்லாத்தையும் கொடுப்பார். கேட்காமலே நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ என்ன? கிறிஸ்துவோடு கூட பாடுபடணும். கிறிஸ்துவோடு கூட அப்படியா இருந்தால் நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது 24ஆம் வசனத்திலையும் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த நம்பிக்கையினாலே நாம் எப்படி நாம் எப்படி அந்த மகிமையை அடைவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுறதை நம்புகிறது என்னதில்லை? நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடே காத்திருப்போம். அப்போ இதை காணலை, பரலோகத்தை காணலை, மகிமையை காணலை, கண்ணீரை துடைக்கிறது காணலை, மேன்மையை காணலை. ஆனால் இவைகளெல்லாம் நடக்கும், இவைகளெல்லாம் எனக்கு நடக்கும் என்று பொறுமையோடு கூட காத்திருக்கணும். அப்படி தானே? பொறுமையோடு கூட நாம் காத்திருக்கணும். அது கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் இல்லைங்க. தேவன் எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை செய்வார், எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை செய்வார். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அதுக்காக காத்திருக்கிறவர்களாய் காணப்படும். அப்போ இது எப்போ வரும்? பொறுமையோடு காத்திருக்கணும். இதற்கு ஆண்டவரிடத்தில் ஒரு விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவரே, பொறுமையோடு நான் இதை இருக்கிறதுக்கு என் விசுவாசத்தை கொஞ்சம் வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. நாம் எவ்வளோ பெரிய விசுவாச வீரனாக இருந்தாலும் விசுவாசத்தை கேட்குறதுக்கு என்ன செய்யணுமா? வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவர் சொல்லணும். அப்போ தான் கர்த்தர் அதை பெருக பண்ணுவார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா மாட்கடன் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடைய சத்தமிட்டு சொன்னார். என்னது? விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறேன். என்னென்னா அவன் போய் ட்ரை பண்ணி பார்த்தான், கொண்டு போய் சீசர் மால்கிட்ட கொடுத்தான். அவனும் என்னென்னலாம் பண்ணி பார்த்தான், அடித்து பார்த்தான், உதச்சி பார்த்தான். அது போன மாதிரி கிடையாது. அது இவனில் பார்த்து முறைக்குது.
கடைசியில் மாஸ்டர்கிட்ட கொண்டு போகணுன்னு கொண்டாந்து இயேசுக்கிட்டேன். கொண்டு வந்தேன்னா அவர் என்ன தெரியுமா சொன்னார், உடனே போன்னு சொல்லலை, நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். ஐயா விசுவாசத்தோடு தான் ஐயா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்லாம் வாயடிக்கலை. என்ன தெரியுமா சொன்னான், விசுவாசிக்கிறேன், ஆனால் என்கிட்ட கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது. என்னது கொஞ்சம் அவிசுவாசம், அதுதான் விசுவாசத்தோடு சேர்ந்துருக்கு. விசுவாசம் ஆனா வீணா போட்டால் ஒரே வார்த்தையில் 3-2 எழுத்தை போட்டால் போதும். அது நீங்கணும் ஐயா. அது நீங்காத வரைக்கும் அற்புதம் நடக்கவே நடக்காது. அது நீங்காத வரைக்கும் அதற்காக நான் பொறுமையோடு கூட என்ன செய்ய முடியாது, காத்திருக்க முடியாது. அந்த வருகிற அந்த மகிமைக்காக, ஆத்தும ரட்சிப்புக்காக, சரீர மீட்புக்காக, அந்த மகிமையோடு கூட எழுந்திருக்கிற நேரத்துக்காக நான் நினைச்ச முடியாது, காத்திருக்க முடியாது. அதுக்காக எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கும் அங்கே என்னென்னா, உனக்கு பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்கும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர் கர்த்தர் தான். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர் கர்த்தர் தான். நம்முடைய சுய பலத்தினால முடியாது. எந்த பைபிளில் எத்தனை முறை நாம் வாசித்தாலும் கூட இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, என்னை விசுவாசத்தினால் நிறைங்க ஆண்டவரே. விசுவாசம் வரும்பொழுது தான் நாம் வருகிற நாட்களில் பார்ப்போம், நாம் இந்த உலகத்திலும் பெறக்கூடிய அத்தனை நாம் பெறுவோம். இந்த உலகத்தில் பெறக்கூடிய அத்தனை நான் இப்போ விசுவாசத்தினால் வராதெல்லாம் என்னது, அவ்வளோதான். விசுவாசத்தினால தான் நம்ம எல்லாம் பெறுவோம். அதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த விசுவாசத்தை தாங்கப்பா, இந்த விசுவாசத்தை தாங்கப்பா. இந்த விசுவாசத்தை குறித்து வேதத்திலே இப்படி ஒரு வர்ணனை இருக்கிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நன்மனசாட்சியும் உடையவனாயிரு. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாக இரு. அதுவரைக்கும் நீ என்ன செய்யணும், நல்ல போராட்டம். அதான் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை விட்டு விட்டேன். ஏன்னா விசுவாசம் போயிடும், போராடுற நேரத்தில் என்ன ஆயிரும், விசுவாசம் ஓடி போயிடும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன தெரியுமா, பிசாசு கேட்டுக்கிட்டாப்பா நான் கொடுத்துட்டேன், ஆனாலும் அவன் தூக்கி போகிற நேரம் உங்கள் விசுவாசம் எல்லாம் போதும், நான் உங்களுக்காக கொஞ்சம் வேண்டிக்கிறேன். அவரே ஜெபம் பண்ணியிருக்காரு பாருங்க, அவரே ஜெபம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட தான் நாம ஜெபம் பண்ணுறோம், அவரே ஜெபம் பண்ணியிருக்காரு. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ என்னது, நான் குமாரனாகிய தீமோத்தேயுவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனப்படியே நீ அவைகளை முன்னிட்டு செய், நல்ல போராட்டம், நல்ல போராட்டம் போராடி என் ஓட்டத்தை முடித்திடுவேன், விசுவாசம் காத்துக்கொள். நம்ம சொல்லலாமா அப்படி? நம்முடைய ஜீவனும் கர்த்தரிடத்தில் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கணும். இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் சரி, இன்னும் எவ்வளோ நாள்னு தெரியாது, இன்னும் எத்தனை நாள்னு தெரியாது, எவ்வளோ நேரம்னு தெரியாது, ஆனாலும் இருக்கும் வரைக்கும் பிசாசோட போராட்டம் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த உலகத்தில் நல்ல ஒரு போராட்டம், கர்த்தருக்காக நான் ஜீவிப்பேன், இயேசுக்காக ஜீவிப்பேன். இந்த கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக நீங்கள் நினச்சிக்கூடாது இவர் பெரிய பரிசுத்தமாக எல்லாம் இல்லை, நானும் உங்களை மாதிரி தான், நானும் உங்களை மாதிரி தான், இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் நானும் அதை தான் கேட்குறேன், ஆண்டவரே இந்த கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளத்தக்கதாக தேவரீர் எனக்கு உதவி செய்வீராக. ஏன்னா பெரிய பெரிய ரட்சிக்கப்பட்ட ஆள்லாம் எங்கேயும் காணோம். ஏன்னா அது தன்னுடைய வாளால் இழுத்து 3 தள்ளி போட்டுரும். அந்த வலு சர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்கு, யார் விழுவா யார் விழுவா அப்படின்னு. நான் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு தேவனே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, தேவனே என்னை அப்போ போராட்டம் பண்ணி சிலர் இந்த போராட்டத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த நன்மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். என்ன செஞ்சிருக்காங்க? விசுவாசம்னா இப்போ இதில் என்னது,
விசுவாசம் எதை குறிக்கிறது? கப்பல். எதை செஞ்சாங்களாம்? நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன செஞ்சாங்களாம்? இந்த நல் மனசாட்சி குறித்துனா ஒரு உடன்படிக்கை, அப்படிதானே? நல் மனசாட்சியின் உடன்படிக்கை தானே மேலே பார்த்தோமே, சரியா? நல் மனசாட்சி உடையவனார். அப்போ நல் மனசாட்சின்னு என்னது? ஒரு உடன்படிக்கை. இது எங்கேயாவது பார்த்துருக்கோமா, கேட்டிருக்கோமா? ஞான ஸ்நானத்தில் கேட்குறோம். எப்படி? நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. பேதுரு எழுதும்போது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அது அப்படியே இருக்கா? இன்னைக்கு ஞான ஸ்நானம் எடுக்கும்போது என்னென்னமோலாம் சொல்லிடுவோம், என்னென்னமோ தீர்மானம் எடுத்துருவோம். வாழ்ந்தாலும் மக்காகத்தான், மரித்தாலும் மக்காகத்தான். அப்படி எடுத்துருக்கீங்களா? நீங்கள் அப்படி எடுக்கலை, யாரும் சொல்லிக் கொடுக்கல தானே, கொடுத்துருந்தா தானே எடுத்துருப்பீங்க. அப்படி நல்மனசாட்சி. ஒரு புது குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை அறிக்கையிட்டது என்ன தெரியுமா? பழைய மனுஷனை நான் கலைந்து விடுகிறேன் ஆண்டவரே, புதிய மனுஷனை நான் தரித்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அப்படி தானே எழுதுகிறாரு ரோமரே. இல்லை, பழைய மனுஷன் நான் கலைந்துடுறேன், இனி அவனுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, புது மனிதனை தரு. இன்னைக்கு புது மனுஷன் இருக்கானா, பழைய மனுஷன் இருக்கானா? நல் மனசாட்சியின் உடன்படிக்கை எப்படி இருக்கு? உடைத்து போட்டுட்டோமா? இப்போ நம்ம நேரமாவது இந்த கப்பலை, விசுவாசமாகிய கப்பலை என்ன செஞ்சாங்களா? சேதப்படுத்தினார்கள். இந்த சேதப்படுத்தும் போது, விசுவாசம் குறைந்து போகும் போது என்ன தெரியுமா நடக்கும்? இந்த பொன் மங்கி போகிறது என்று புலம்பல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ பொன் மங்கி அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? பொன் மங்கி போச்சு. நம்ம இங்கெல்லாம் தெரியாது எப்படின்னு. நம்ம ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டி தெருவில் போனீங்கன்னா நடந்து அவன் வச்சுருப்பான், முன்னுக்கு ஒரு கண்ணாடி பெட்டி வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் போட்டு வச்சுருப்பான். போயிட்டு இந்த மங்கி போன நகையை கொண்டு போய் கொடுப்பீங்க. மங்கி போயிருக்க பார்த்துருக்கீங்களா? அது ஒரு மாதிரி நீங்கள் வாங்கும்போது ஜொலிச்சிருக்கும், சிக்கு சிக்குன்னு ஜொலிச்சிருக்கும். அது இப்போ எப்படி மங்கி போய் அவன் கொண்டு போன 4 தேய்ச்சி என்ன உள்ளதில் பாதி எடுத்துருவான். அவன் எடுத்து செட்டித்தெருவில் இருக்கிற மண் இருக்குது தானே, அதுக்கு அன்றைக்கி கூட்டும்போது விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. ஏன் தெரியுமா? அதில் தூள் இருக்குதுன்னு சொல்லி, அந்த நகை தூள்கள்லாம் இருக்குது. ஏன் தேய்க்கிற தேயில காற்று கொண்டு போயிருதே. நம்ம ஆள் என்னென்னா ஒரு நகையை வாங்கினா லேசில் வாங்க மாட்டான். காலையில் மனுஷன் புருஷனும் போவாங்க, போயிட்டு செட்டித்தெருவில் முதல் கடையில் ஏறுவாங்க. 1.5 பவுன் நகை வாங்கணும். எது இது மாதிரி அது மாதிரி வாங்கணும்னு சொன்னோன்னே அவங்க டீ கொடுப்பான், வேணாம். கேலண்டர் கொடுப்பான், வேணாம். என்ன சீக்கிரம், வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வாங்கினா இது வாங்கிடணுமே அப்படின்னு. அப்புறமேல ஒரு நகையை பார்ப்பான், பார்த்துட்டு கேட்டு 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 இந்த நகைக்காரங்க அடுத்த நகை கடை இந்த மாதிரி ஒரு கேஸ் வருதுன்னு சொல்லிடுவான். அவனும் அதை தான் காட்டுவான், அதே வேலை தான். இப்படியே போய் இந்த போயிட்டு அடுத்த ரவுண்டில் வருவாங்க. ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதெல்லாம் நகை கடை தானே. நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்தார், அவர் தான் இந்த கதை சொல்லுவார். இங்கேருந்து போய் அந்த ரவுண்டில் வருவான். வந்துட்டு என்ன தெரியுமா, இவங்ககிட்டே வந்து அந்த நகையை வாங்குவான். குறைச்சி தரீங்களா வாங்கிட்டு அங்கே ஒரு சிகரெட்டை பற்றிட்டு அங்கே ஒரு தேத்தனியை குடிச்சிட்டு எல்லாம் வா. அவர் சொல்லுவார், என்னன்னா இந்த நாட்டிலேருந்து வர்ற மற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சிங்கள ஜனங்கள் வந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா தம்பி? ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. நகையை கொண்டு போய் கழுத்தில் போட்டோமா அவன் அப்படியே வாங்கிடுவான். வாங்கிட்டு அவன்கிட்ட 2 கேலண்டரை சுற்றி ஒரு பேக்கெட் 20 பேக்கெட் இந்த சிகரெட்டில் கொடுத்துட்டு ஒரு கோப்பியை கொடுத்துருமா, அப்படியே காசு. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? 1000 ரூபா சொன்ன சொல்லுவான், இது தர முடியாது, 800 ரூபா தான். இல்லைங்க, அது உண்மையிலே 500 ரூபா தான் விலை. இல்லைங்க, என்னங்க அப்படின்னு சொன்னான். இல்லை அவ்வளோதான் தருவேன். சரி என்ன செய்யறது, ஒரு 900. இல்லை தரமாட்டேன், 800 ரூபா. சரி போய் போங்க அப்படின்னு. அவன் வாங்கிட்டு பேசாமல் வீட்டுக்கு போயிடான். இவன் தெரியுமா, இதை வாங்கிட்டு மறுபடியும் நடப்பான். இது சரியா இருக்கா பவுன் ஒருக்கா செக் பண்ணிப்பான். அவன் தேய்ச்சி 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 பாதியை எடுத்துருவான். இது இப்போ பொன் மங்கி போச்சு. மங்கி போனோன்னே அங்கே கொண்டு போனோன்னே பாலிஷ் பண்ணி இப்போ பழைய நிலைமை கொண்டு வந்துட்டான். அப்படித்தானே? பழைய மாதிரி அது ஜொலிக்க ஆரம்பிக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மங்கி போயிருக்கிற விசுவாசத்தை மறுபடியும் இயேசுவின் ரத்தத்தினால் நீ புதிதாக்கு. அப்ப என்ன செய்யறாங்க? கப்பலை சேதப்படுத்தினார்கள். கப்பல் எப்படி சேதமாகும்? காற்று அடிக்கும் போது, கடல் கொந்தளிக்கும் போது, அது போய் அடிக்கிற அடியின் வேகத்தில் என்னாகும்? அது சேதமாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பெரும்
பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் இருந்தார்கள். 27:41 வாசிங்க. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இருபுறமும் கடல் என்ன செஞ்சு மோதி ஒரு இடத்துல கொண்டாந்து கப்பல் என்ன செஞ்சு தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. எப்படி டிட்டானிக் நடந்து போச்சு. எது காத்துல இருக்கு? எப்படி யூரோக்ளியோன்ற காத்து இருக்குது, சுழல் காற்று இருக்குது, பலத்த காற்று இருக்கிறது, இப்படியெல்லாம் வேகத்தில் இருக்கு. இப்போ காற்று அடித்த வேகத்தில் போய் முன்னணி அங்கே கடல் என்ன செய்யும்னா அப்படியே வேகமாக அது காற்று சும்மா இருக்காது, இதை எழுப்பி விட்டு கொந்தளிக்க வச்சு போய் கப்பலை மோத வச்சு எல்லாம் செஞ்சு இப்போ போய் ஒரு இடத்துல இருந்தோன்னே கப்பல் பின்னணி உடஞ்சி போச்சு. எது செஞ்ச வேலை? காற்று செஞ்ச வேலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இது காற்று எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் பிசாசுடைய கிரியைகளை குறிக்கிறது. காற்று எதை குறிக்கிறது? வாசிக்கலாம். மார்க்கெட் சுவிசேஷம் 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். போதும். அவர் என்ன செஞ்சாராம்? எழுந்து இது மோதுது, காற்று வந்து மோதி அந்த கொந்தளிப்பை உண்டாக்கி அந்த படகுல என்ன செய்யுது? மோதும்போது இயேசு எழுந்து என்ன செஞ்சார்? காற்றை அதட்டினார். கடலோடு என்ன செஞ்சார்? பேசுறாரு. இறையாத காத்த ஏய் அப்படின்றாரு. கடலை இறை. ஏன்னா வானலோக பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இந்த காத்துல இருக்குது. இது வந்து மோதி இந்த விசுவாசமான கப்பல் என்ன செய்யுதுன்னா சேதப்படுத்துது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இயேசு காற்றை அதட்டினார். கடலை பார்த்து சொன்னார் இறையாத, பேசினார். சில நேரங்களில் இந்த காற்று பலவிதமாக காரியங்களை செய்து கப்பலை சேதப்படுத்த பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:25 நாம் வாசிக்கும் நமக்கு தெரியும். அந்த வீடு எங்கே கட்டப்பட்டதுன்னு சொன்னால் கற்பாறையின் மேலே கட்டப்பட்டது. அங்கே என்ன நடந்ததுன்னா காற்று வந்தது, அடித்தது, வேகமாக அடித்தது. ஆனாலும் அது என்ன செஞ்சது? உறுதியாய் இருந்தது. அடுத்த வீடு 27 பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி ஒன்று நடந்தது. அது எங்கே நடந்ததுன்னா அது மணல் மேலே கட்டப்பட்டது. அது அப்படியே இல்லாமல் போச்சு. அப்போ இயேசு சொல்கிறாரு 26, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அது நிலைக்காது. காற்று வந்து தேவ வசனத்தின்படி கட்டப்படணும். தேவ வசனத்தின்படி கட்டணும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அந்த பவுல் போன கப்பல் உடைஞ்சு போச்சு. எல்லாம் உடைஞ்சி சூடாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு உன் விசுவாச கப்பல் சேதப்பட்டிருக்குமே, ஆனால் இன்றைக்கு நீ மறுபடியும் அதை மறுபடியும் கட்டு. நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 6:14 நோவாவை கூப்பிட்றாரு. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ உனக்கு ஒரு பேலையை உண்டு பண்ணப்பா. அதுக்கு என்ன செய்யணும்? நீ நினச்ச மாதிரியெல்லாம் செய்யலாது. நான் அதுக்கு அளவு பிரமாணம் தர்றேன். இந்த மரத்தில் கட்டணும். அது மட்டும் இல்லை, நீ கட்டி முடிச்ச உடனே உள்ளும் புறம்பும் நீ என்ன செய்யணும்? கீழ் பூசணும். இல்லாட்டி தண்ணி உள்ளே வந்துடும். உள்ளும் புறமும் கீழ்பூசு. அப்போ என்ன செய்யணும்? அது நடக்கும். நீங்கள் 6:22 பார்த்தீங்கன்னா, நோவா அப்படியே செய்தான், தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இன்றைக்கி தேவ பிள்ளையே, வேத வசனங்கள் நமக்கு எவைகளை கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படி நாம் செய்வோமானால் நாம் இந்த படகை நாம் கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா 8:4 வாசிக்கும் பொழுது எல்லாரும் பார்த்துருக்கான். கட்டி முடிச்சோன்னு எல்லாம் போகுது, வரிசையாக போகுது, 2 உள்ளே போகும்போது ஜனங்கள்லாம் இருக்காங்க. கர்த்தர் அடைச்சோன்னு இவன் எல்லாம் சிரிக்கிறான். உள்ளே போய் மாட்டிக்கிட்டான், இனி வெளியும் வர இல்லாது, எல்லாம் தின்று இவனு அப்படின்னு. எது? இந்த இருக்கிற சிங்கம், புலி எல்லாம் இருக்குது. நோவா தெரியாத மாதிரி எல்லாம் செஞ்சான். உள்ளே போனால் மாட்டிக்கிறான். கர்த்தர் கதவை அடைச்சார், திறக்க வழியிலேயே அப்படின்னு சத்தம் போடுறான். அந்த நேரம் பார்த்து 2 சொட்டு மழை விழுகுது. என்னமோ விழுது 10 ஆயிடுச்சு, 20 ஆயிடுச்சு. இப்போ என்னது? காலுக்கு தண்ணி வந்துருச்சு, முழங்காலுக்கு வந்துருச்சு, இடுப்புக்கு வந்துருச்சு, தலைக்கு வந்துருச்சு. தலைக்கு மேலே வந்து இவன் கூரைக்கு மேலேயும் வந்துருச்சு. இவன் வாழ்க்கை போச்சு. ஆனால் நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனாலே அரராத் என்கிற மலையின் மேல் போய் இந்த கப்பல் நின்றது.
தேவ பிள்ளையே, இந்த உலகத்திலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் மேன்மையான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்த கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு என்னது? கர்த்தர் சொன்னபடி செய்யணும். கர்த்தர் சொன்னபடியே அதை நீ கட்டணும். அதை கட்டும்போது அது போய் அங்கே நிற்கும். நோவாவும் அவனுடைய குடும்பம் 8 பேர் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தபடி செய். அதான் வேதத்தில் போட்டிருக்க எபிரேயருடைய புத்தகம் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். எப்படி? விசுவாசத்தினாலே நீதிக்கு அவன் சுதந்திரவாளியான. என்ன தெரியுமா? தேவ எச்சரிப்பை பெற்றான். இந்த உலகத்தின் முடிவு வருதப்பா, ஜனங்களுடைய எல்லா காரியத்தையும் பார்த்துட்டேன், இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், நீ இதை செய். அப்படின்னா என்னையும் சேர்த்து அழிச்சிருங்க அப்படி சொல்ல. ஆண்டவரே நீர் சொல்லிட்டீரா? நான் செய்கிறேன் ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே. செய்தான். அவனோடு கூட அவனுடைய குமாரர் எல்லா குடும்பமாக பாதுகாக்கும். இன்றைக்கி தேவ பிள்ளையே, இந்த கப்பல் உடஞ்சி போயிருக்கலாம், விசுவாசமாகி கப்பல் சேதப்பட்டு போயிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை என்னென்னா, மறுபடியும் நீ அதை கட்டு, மறுபடியும் அதை கட்டு. நீ கட்டும்போது பெருமழை வரப்போகுது, இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரத்தான் போகுது. அந்த அழிவிலிருந்து நீ பாதுகாக்கப்படுவ, நீ பாதுகாக்கப்படுவ. அது வரைக்கும் இந்த உலகத்துலேயும் உன்னை என்ன செய்வேனா, மேன்மையான இடத்துல வைப்பேன், மேன்மையான இடத்துல உன் கால்கள் பதியும், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன். செய்தி விளங்குனங்கண்ணா சொல்லுங்கள் பார்ப்போம். விளங்கலையா? சரி, விளங்காட்டி பரவாயில்ல, ஒரு அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம்.